மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறப்பான பேச்சு திறமை கொண்டவராகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டவராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு தற்போது ஏற்படக்கூடிய சனி பகவானின் மாற்றத்தின் மூலமாக இத்தனை நாள் வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் திருக்கணிதப்படி பிறக்க போகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இத்தனை நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள், இடர்பாடுகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் பொருளாதார ரீதியாக அனுகூலங்களும் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் செல்வமும் உயரப் போகிறது. நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாவது மட்டும் இல்லாமல் மனைவி குழந்தைகள் விரும்பிய நவீன ரகமான பொருட்களையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் புதியதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், போட்ட முதலை எடுக்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிய உங்களுக்கு வரும் நாட்களில் நல்ல வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியாக இருந்த இடர்பாடு காரணமாக தொழிலில் கவனம் செலுத்த முடியாத நிலை இருந்திருக்கும். தற்போது அனைத்து காரியத்திலும் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவதால் தொழிலில் நல்ல நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய பலம், நீங்கள் விரும்பிய பதவியினை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் கூடிய யோகமும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய இடமாற்றத்தின் காரணமாக குடும்பத்துடன் இணைந்து மன நிம்மதியுடன் இருக்க முடியும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமான அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்கள் மீது இருந்து வந்த பழி சொற்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதியுடன் அனைத்திலும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி முதல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கவிருப்பதால் பொருளாதார நிலை மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகளும், அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும், தொழில் வியாபாரத்தில் மிகவும் அனுகூலமான பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு பிறக்க போகின்ற மே மாதம் 18ஆம் தேதி முதல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் மிகவும் நல்லது. தற்போது ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் எதிலும் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுவதும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மன கவலைகள் எல்லாம் விலகி சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருந்தால் அன்றாட செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கடந்த கால மருத்துவ செலவுகள் யாவும் இப்பொழுது படிப்படியாக குறைய போகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருந்து கடந்த கால கடன்கள் அனைத்தும் குறையும்.
சேமிப்புகள் அதிகரிக்கும். நவீன ரகமான பொருள் சேர்க்கை, வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். பிரிந்திருந்த உறவினர்களும் தற்போது நட்பு பாராட்டும் நிலை உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்றவற்றில் அற்புதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். வெளியூர், வெளிநாடு தொடர்புகளால் அனுகூலம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதால் பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். இது நாள் வரை இருந்து வந்த தேக்க நிலைகளும் போட்டி பொறாமைகளும் மறைந்து தொழில் நல்ல வளர்ச்சி, லாபங்கள் அடையும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உடன் இருப்பவர்கள், வேலையாட்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இது நாள் வரை தடைப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு யாவும் இனி எளிதில் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவும் உங்களின் வேலை பளுவை குறைத்து கொள்ள உதவும். வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேரும். சிலர் புதிய வீடு கட்டி குடிபுகும் வாய்ப்பும் உண்டாகும். உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒற்றுமை நிலவும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலையில் திருப்தியும் மன நிறைவும் ஏற்படும். அடுத்த 2.5 வருடத்திற்கு சனி பகவான் உங்களுக்கு செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளி தருவார். அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள். சேமிப்புகளை, ஆதாயம் தரும் விஷயங்களையும் முதலீடு செய்வீர்கள். திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீர்கள். கடினமாக உழைத்து லாபம் அடைவீர்கள். மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் விலகும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறப்போகிறீர்கள். பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிப்பீர்கள். உங்களின் நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம். இதனால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவற்றை எச்சரிக்கை உணர்வுடன் வெளிப்படுத்துங்கள். மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும். உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் கையில் காசு புரளும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தருவதாக அமையும். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எனவே எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். போக்குவரத்து நன்மை தருவதாக அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, திங்களூர் சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். தினசரி 108 முறையாவது ராமநாமத்தை ஜெபிக்கவும். இதனால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.